நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது இதே திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது திமுக கட்சி எம்எல்ஏ எல்லாம் என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. சட்டம் இயற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு ரவுடிசத்தை திமுக கட்சியில் தான் பார்க்கணும். சட்டமன்றத்தில் நடுநிலையோடு அமர்ந்து அவையை நடத்துகின்ற சட்டப்பேரவை தலைவரை கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிவிட்டு புனிதமான சட்டப்பேரவை இருக்கையில அமர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினர். நீங்க எங்களை பத்தி பேசலாமா? பிறகு பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஸ்டாலின் பார்த்தாரு, என்ன நினைச்சாரா தெரியல, சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல வீதியில போறான். இப்போ அதே மாதிரி தான் நடக்க போகுது. அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரு ஆட்சி அமைக்கின்ற பொழுது சட்டையும் கிழிச்சுக்கிட்டு வேட்டி இல்லாத ரோட்ல போறோம். அதுதான் நடக்கும். ஸ்டாலின் என்ன பேசுறாரு? எடப்பாடி பழனிசாமி படிப்புனா கசக்குதுங்கிறார். ஸ்டாலின் அவர்களே, படிப்பு என்றால் என் உயிருக்கு மேலாக மதிக்கின்றவர். ஆகையால் தான் இந்த 10 ஆண்டு அண்ணா திமுக 2010 2020 வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரியில திறந்திருக்கிறோம். நீ சொல்லு பார்க்கலாம், நீ ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. எத்தனை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை அரசு கலை கல்லூரியை கொடுத்திருக்கிறீங்க? எத்தனை பால்டெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறீங்க? எதுவுமே இல்ல. 1-2 திறந்துட்டு திமுக ஆட்சியில நிறைய நிறைவேற்றப்பட்டது என்று பொய்யான தகவல். ஒரு மருத்துவக் கல்லூரி உன்னால கொண்டாட முடிஞ்சுதா? முடியாது. அதுக்கு திறமை வேண்டும். திறமை இருக்குதா? ஸ்டாலின் இல்ல. அவர் பொம்மை முதலமைச்சர், அப்படியே கீ கொடுத்துட்டா சக்கு சக்கு சக்கு. வேற என்ன பண்ண போறோம்?